எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அபார்ஷன் கருக்கலைப்பு செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவை எப்பவுமே இருக்குதுங்க. ஆனா அப்படி ஒரு தேவை ஏற்படும் போது யார் இந்த அபார்ஷன் செய்யலாம், எப்ப இந்த கருக்கலைப்பு செய்ய முடியும் போன்ற பல விஷயங்கள் புரிதல் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கு. அதை குறித்த புரிதலை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ உதாரணத்துக்கு 2 விதமாக இந்த அபார்ஷன் இருக்குது. 2 விதமாக இருக்குது. ஒரு விதமாக கருக்கலைப்பு செய்யும்போது 1,00,000 கருக்கலைப்பு நடக்குது அப்படின்னா அதில் இறப்புகள் அப்படிங்கிறது 200க்கும் மேற்பட்ட இறப்புகள் நடக்குதுங்க. இன்னொரு விதமான கருக்கலைப்பு இருக்குது. அதில் 1,00,000 கருக்கலைப்பு அபார்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் லெஸ் தேன் 1 ரொம்ப ரொம்ப சேஃபான முறை இன்னொரு மெத்தடில் பண்ணும்போது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு மருத்துவத்தோட உதவியை நாடும்போது மருத்துவர் மற்றும் அதற்கென உருவாக்கப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு. இந்த மருத்துவமனைகளில் மருத்துவரோட உதவியோட இந்த ப்ரொசீஜருக்கு போகும்போது சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 100% நெருங்குற அளவுக்கு சேஃப்டி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்தியாவில் கருக்கலைப்பு செய்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சட்டமே இருக்குது. இதன் மூலமாக பெண்களோட பல விஷயங்கள் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது புரியாமலேயே அன்சேஃபாக வீட்டு பக்கத்தில் இல்லை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் மருத்துவமனையை நாடாமல் வேறு முறையை பயன்படுத்தி அபார்ஷன் முறைக்கு போகும்போது உருவாகக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொன்ன 200க்கும் மேற்பட்ட இறப்புகள். அடுத்து இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், கர்ப்பிணியோட உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு இந்த கர்ப்பம் அப்படிங்கிறது. கருவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்த கர்ப்பத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்போது இது அவங்கள மனசளவிலையும் பாதிக்குது, உடல் நலத்தையும் பாதிக்குது, அம்மாவின் உடல் நலத்தை பாதிக்குது. அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம கட்டாயம் அபார்ஷன் பண்ணினா தான் அம்மாவுக்கு நல்லது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த சட்டம். அதாவது 1971 வந்த இந்த சட்டம். இது மறுபடியும் 2021 மாறுச்சு. அதை அடுத்து பார்ப்போம். இரண்டாவது, நம்ம இந்த கர்ப்பத்தை கண்டினியூ பண்ணுறோம். பண்ணினாலுமே பிறக்கக்கூடிய குழந்தை ஒருவேளை இறந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லை பிறக்கக்கூடிய குழந்தை உடல் ஊனமாகவோ, பிறக்கக்கூடிய குழந்தை தீவிர உடல்நல பிரச்சனையோ மனநல பிரச்சனையோ இருந்துதான் பிறக்கும். அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் டெவலப் ஆகக்கூடிய கருவியல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அப்போ கருக்கலைப்பு செய்யலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூன்றாவது, கரு அப்படிங்கிறது எதனால் உருவாகுச்சு அப்படின்னா ரேப் போன்ற பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாங்க, தேவையே இல்லை, ஆனால் கரு உருவாகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கட்டாயம் பெண்களோட நலன் கருதி அபார்ஷன் செய்யலாம் அப்படிங்கிறது மூன்றாவது. நாலாவதுமே கர்ப்பத்தடை மாத்திரைகளோ, காப்பர் டீ போன்ற விஷயங்களோ, ஹார்மோன் மாத்திரைகளோ ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறோம். அப்படியும் காண்டமோ ஏதோ பயன்படுத்தியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பத்தடைக்கு உபயோகப்படுத்துகிற அந்த மெத்தடு பலனளிக்காமல் போயிடுச்சு, கரு உருவாகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அபார்ஷன் செய்யலாம் அப்படிங்கிற இந்த முக்கியமான இந்த 4 விஷயங்களோடு தான் இந்த விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது, கருக்கலைப்பு சட்டம். இன்ஃபேக்ட் வளர்ந்த நாடுகளில் கூட இந்த சட்டம் அப்படிங்கிறது சீக்கிரமாக வரலை. ஆனால் நம்ம ஊரில் 1971 வந்தது. நல்ல விஷயம். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன், மக்கள் தொகை ஜாஸ்தி. இது ஒரு லீகல், இது சட்டப்பூர்வமாக இந்த மாதிரி கண்டிஷனில் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் போய் நிறைய பேர் மருத்துவமனையை நாடாமல் போய் நிறைய இறப்புகள், தவிர்க்கப்பட வேண்டிய இறப்புகள் நடக்கிறதுனால இது முன்னாடியே அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயம் இதுக்கு ஒரு சில கால வரையறை அப்படின்னு இருக்கு. 1971 இது அறிமுகப்படுத்தப்பட்ட போது கர்ப்பத்தோட நாட்கள் அப்படிங்கிறது கரு உருவான நாள்ல இருந்து 20 வாரங்களுக்கு உள்ள நாட்கள் இருக்கு. அப்படின்னா அந்த 20 வாரத்துக்குள்ள பண்றது அப்படிங்கிறது, கருக்கலைப்பு செய்யறது அப்படிங்கிறது சேஃப்டி அதிகம். அந்த நாட்களை தாண்டும் போது சேஃப்டி குறைவு அப்படிங்கிறதுனால இந்த 20 வாரம் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் இது 1971.
ஆனால் அதுக்கப்புறமா வந்து 2021 இந்த சட்டத்தில் ஒரு சிறிய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, சிறிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்களின்படி இப்போ இந்த நாள் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது 24 வாரமாக மாறியிருக்கு. அதாவது இந்தியாவில் எது தடை செய்யப்பட்டிருக்கு மெயினாக அப்படின்னா, குழந்தையோட பாலினம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, ஆனா பின்னாடி தெரிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம், சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயந்தான் இந்தியாவில் பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றம், எல்லாருக்குமே இது தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டம். ஆனால் நான் மேற்குறிப்பிட்ட அந்த 4 விஷயங்கள் இருக்கும்போது, பாதிக்கும்போது, பிரச்சனைகளை உண்டாக்கும்போது கருக்கலைப்பு செய்தல் அப்படிங்கிறது ஒரு தேவை ஏற்பட்டு போகுது. அதனால் இந்த 24 வாரம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அதாவது இப்போது இருக்கக்கூடிய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் படி சேஃபாகவே கருக்கலைப்பு அப்படிங்கிறத செய்ய முடியும். அதனால் அந்த 24 வார லிமிட்டு. இதுலேயும் வந்து இதுக்கு மேலேயும் சில பேர் அப்ளை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதுக்குன்னு அதாவது சில கிரவுண்டு நிறைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸுகள் போகுது. பட் இது நிறைய கேசஸ் இருக்குது. இதை குறித்து இங்கே பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 20 வாரம் வரைக்கும் ஒரு டாக்டர்களோட ஒப்பீனியனோட 20வது வாரம் வரைக்கும் கருக்கலைப்பு பண்ணலாம். ஆனால் 20 to 24 வாரம் அப்படிங்கிறது கருக்கலைப்பு பண்ணுறது அப்படிங்கிறது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தவங்க, மைனர் ஏஜில் இருக்கிறவங்க, வயசு குறைவாக இருக்கிறவங்க, ரேப்பு போன்ற சமுதாய குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பெண்களில் வந்து 20 to 24 வாரம் அப்படிங்கிறது கருக்கலைப்பு செய்கிறதுக்கு பர்மிஷன் தரப்படுது. அதுக்குமே வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸ் மற்றவங்களோட ஒப்பீனியன் தேவை. இதுக்குன்னே மெடிக்கல் போர்டு இருக்கிறாங்க. பொதுவாக வந்து மகப்பேறு மருத்துவர்கள் அதில் இருப்பாங்க, குழந்தைகள் நல மருத்துவர் இருப்பாங்க, ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் போர்டு டிசைட் பண்ணி இது தேவையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அவங்க அப்ரூவல் தருவாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 24 வாரம் வரைக்கும் சட்டப்படி கருக்கலைப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது குடும்பங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து எங்கே செய்யலாம், யார் செய்யலாம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை செட்டிங்கில் செய்கிறது தான் சேஃபு. தேவையில்லாத ரிஸ்க்கு யாருமே எடுக்கக்கூடாது, அது முக்கியம். அதே மாதிரி இதுக்குன்னு பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் இருப்பாங்க. இதுக்குன்னு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. சர்டிஃபிகேட்டட் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது நம்ம ஊரில். ஸோ நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்டட் சென்டர்ஸை பயன்படுத்திக்கலாம். இந்த புதிய அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் படி இதற்கு வந்து இன்ஃபேக்ட் கேஷ் பெனிஃபிட்டும் உண்டு. அதாவது இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து ஒருவேளை அறுவை சிகிச்சை முறையில் அபார்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும், இல்லை மெடிக்கல் முறையில் மருந்துகள் முறையில் இன்டியூஸ் பண்ணி கருக்கலைப்பு செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து அந்த சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கவர்மெண்ட்டே செய்யக்கூடிய ஒரு செலவாகவும் இது இருக்குது. இந்த 2001 நிறைய மாற்றங்கள் வந்துச்சுங்க. அதாவது கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர், கர்ப்பத்தடை விஷயங்கள் யூஸ் பண்ணி அது பயன்படாமல் போய் அதனால் கரு உண்டாகுதல் அப்படிங்கிறது முதல்ல திருமணமான பெண்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2001 கிளாசிஃபிகேஷன் படி இந்த கர்ப்பத்தடையை யூஸ் பண்ணியுமே வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கும் இந்த சட்டப்படி அபார்ஷன் செய்யலாம் அப்படிங்கிறது முக்கியமாக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.